என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மாதிரி பேசுவாராக. கர்த்தர் நம்ம கை கொடுக்க அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 4:39 வசனம் சொல்லுகிறது, அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் பட்டணத்துக்கு ஒவ்வொரு முறையும் அவர் செல்லும் போது பேதுருடைய மாமியார் அவர் வருவதை கேள்விப்பட்டு அநேக ஜனங்களை, வியாதியஸ்தர்களை, பிசாசு பீடியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை அநேகரை சேர்த்து வைப்பாள். ஆனா இந்த முறை இயேசு கிறிஸ்து போகும்போது அவள் பேதுருடைய மாமி ஜுரத்திலே படுத்திருக்காங்க. இயேசு அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். உடனே ஜுரம் நீங்கிற்று. அவள் எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்தாளாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ளாய் வருகிறார். எப்படி பேதுரு மாமியின் வீட்டுக்கு போனாரோ உங்க வீட்டுக்கு வருகிறார். உங்களை தேடி வருகிறாள். உங்களை தேடி வருகிறார். ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பீங்க, எவ்வளோ ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு இருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க பலவீனத்திலையும் சுகவீனத்திலையும் இருக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறாரு. வந்து சொல்றாரு, நீ சுகமாயுது, உடனே நீ சுகமாயுது, உடனே அங்கே சுகம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரோடைய வீட்டுக்கு சென்று அவருடைய மகள் மரித்து போய் கிடக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? இவள் மரிக்கவில்லை, இவள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். பாருங்க, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்தது என்று சொன்னார். மரித்தவள் உயிரோடு எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வராதுங்க. உங்க வீட்டுல சுகவீனத்தோடு இருக்கீங்களா, பலவீனத்தோடு இருக்கீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க, உங்க பெற்றோரா, உங்க பிள்ளைகளோ பலவீனத்தோடு இருக்காங்களா, சுகவீனத்தோடு இருக்காங்களா, வியாதியோடு இருக்காங்களா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே எழுந்தது, உன் வியாதியின் படுக்கை விட்டு எழுந்தது, உன் ஜுரத்திலிருந்து எழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். இதோ நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அது பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், என் வசனத்தை அனுப்பி உன்னை பலப்படுத்துவேன், சுகப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை தவிர வேற யாரும் நமக்கு சுகம் கொடுக்க முடியாதுங்க. எவ்வளவு மருத்துவர்கள் எவ்வளவு பணம் செலவழித்து பார்த்தாலும், பெரும்பாலும் உள்ள ஸ்திரீயை போல நான் எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சுகம் இல்லையே நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார், உங்களை சுகப்படுத்தும்படியாக, ஆரோக்கியப்படுத்தும்படியாக. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் உண்டு. சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, பலப்படு, ஆரோக்கியப்படு என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.